பாபு, பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சிருக்கேன். அவருக்கு ஒரு 6 சிட்டிங் கொடுங்க. மற்றதை நான் அப்புறம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ராகவா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? பெருந்தேவி பேசாம என்னோட நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிடு. அப்படின்னா இங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாம் அதை பத்தி நீ கவலையே படாத. என் நர்சிங் ஹோம்ல இருந்த எல்லா பேஷண்ட்டையும் வேற வேற நர்சிங் ஹோம்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இவ விஷயத்துல எது வேணாலும் நடக்கும். என்ன சொல்றீங்க? பெருந்தேவிக்கு குழந்தை எந்த ரூம்ல இருந்தாலும் பிறக்கும்ன்றேன். என்ன மன்னிச்சிருவோண்ணா. இந்த 7-8 மாசமா என்ன நடந்ததுன்னே எனக்கு புரியல. நான் என்னமோ உங்ககிட்ட எல்லாம் மரியாதை இல்லாம நடந்துகிட்டேனோன்னு தோணுது. என்ன மன்னிச்சிருவோண்ணா. பரவாயில்ல விடு, இப்பதான் எல்லாம் சரியா போச்சு. இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆன 2-3 மாசம் வரைக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப நான் இப்ப டம்ளர்ல தான் காஃபி சாப்பிடுறேன், அந்தரத்துல எல்லாம் தூங்குறதே இல்ல. என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? பரம்பரை இப்பி மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. காரணம் எனக்கு தெரியும்ப்பா. யாரு? பார்க்கறா? ஓ, டாக்டரா? ராகவா, முதல்ல உங்க உடம்புல இருந்த ஆவி கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா பெருந்தேவி உடம்புக்கு மாறிடுச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த ஆவி பெருந்தேவி விட்டே வெளியே போயிடுச்சு. குழந்தை கருவுருவிலேயே ஆவியை விரட்டிடுச்சு. அப்போ ஆவியை விரட்டினது குழந்தைதான். உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம். தெரியாமலா சொன்னாங்க? தெரியாட்டாதான் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க? குழந்தைக்கு சிகாமணின்னு பேர் வச்சிருக்கேன். சிகாமணி? ஆஹா, ரொம்ப நல்ல பேர். சுமாரான பேர், வேற கிடைச்ச மாதிரி. குழந்தைங்க? குழந்தைய தாத்தா எடுத்து போனாரு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. என்ன விளையாடுறியா? நான் எங்க விளையாடுது? குழந்தைய தூக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். தாத்தா கிட்ட கொடுத்துருக்கேன். என்ன பண்ணி? ராகவா, குழந்தைய பாத்தியா? என்ன விளையாடுறியா? நீ தானே எடுத்து போன டாக்டர் காட்டுறேன்னு சொல்லி. குழந்தைய எடுத்துன்னு போறேன்னா மூக்கு நம்ம இருந்தது. அங்கிருந்து தொட்டுல குழந்தைய போட்டுட்டு மேல அண்ணாந்து மூக்க பொடி போட்டுட்டு குனிச்சு பாக்குறேன், குழந்தைய காணும்டா. என்ன குழந்தைய காணுமா? நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை என்ன பண்ணி நீ? சாரி, இவ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய தொலைச்சு வந்து நிக்கிறியா நீ? உன்னை நம்பி குழந்தைய கொடுத்த பாரு. என்ன நான் போய் பாக்குறேன். டாக்டர், உங்களுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட காணும் காணும், எங்கேயுமே குழந்தைய காணும். ஐயோ காணும். ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த ரூம்ல தொட்டில ஒரு கை குழந்தைய போட்டுருந்தா காணும். நீங்க பாத்தீங்களா? சாரா? அப்பா என்ன தெரியல, அம்மா என்ன தெரியல, டாக்டர் தாத்தா உங்களுக்குமா என்ன தெரியல? நான் தான் உங்க பையன் சிகாமணி. நீ இல்ல, நீங்க என் பையன் சிகாமணியா? தொட்டில படுத்திருந்தேன், ரொம்ப போர் அடிச்சுது, திடீர்னு பெரியவன் ஆயிட்டேன். சிகரெட் இருக்கு, மேட்ச் பாக்ஸ் இருக்கா?